ஓகே. சரி ஸ்டார்ட் பண்ணுடா. யாரா இன்ட்ரோ குடுறா நந்தோ. டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கணும். டேய் மியூட் போட்டு பேசிட்டு இருக்கடா. ஏதோ ஒன்று இன்ட்ரோக்கு ஏதோ ஒன்று பண்ணுறான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ம் இன்னைக்கு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்தோட போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ம் யார் எப்படி பேட்டிங் பண்ணாங்க, எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, யாரு உண்டை வாங்கினாங்க, எல்லாத்தையும் இதுல பார்க்க போறோம். ம் வாங்க டிலே பண்ணா வீடியோக்குள்ள போயிடலாம். ம் சரி, பிரபுல இருந்தே ஆரம்பிக்கலாம். போல டாஸ் யார் வின் பண்ணாங்க, டாஸ் யாரு முதல்ல பேட்டிங் பிடிச்சாங்க போட்டாங்க. டாஸ் நம்ம தான் போன மேட்ச் வின் பண்ணிட்டோமே, அவ்வளோதான். இன்னொரு 20 மேட்ச்சுக்கு நம்ம டாஸ் வின் பண்ண மாட்டோம். இப்போ டாஸ் தோத்ததையுமே ஆமா, தெரிஞ்சு போச்சு. பிச்சு பேரடைஸ்னு தினேஷ் தான் சொன்னீங்க. எங்க நம்ம ஆளுங்க 300 அடிக்கிறதுக்கே திணறிட்டாங்க இந்த பவுலிங் லைனப்புக்கு. அவங்க 15 பால் ஸ்பேர் வச்சு ஜெயிச்சிருக்கிறாங்கண்ணா. 15 இன்னும் 330 அடிச்சாலும் அவங்க அடிக்கிற அளவு பேட்டிங் இருக்கு அவங்க கிட்ட. சரி நீங்க விக்கெட்ஸ் விழுகல முதல்ல இன்னைக்கு. அதே கவனிச்சுக்கலாம். இன்னைக்கு மேட்ச் பார்த்து என் நாளே வேஸ்ட் தான். இந்த மேட்ச் தோத்துருவாங்கன்னு தெரியும் எனக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் டாஸ் தோத்தோட்டே மேட்ச் தோத்துருவாங்கன்னு தெரியும். சரி இருந்தாலும் நம்ம விராட் கோலி மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. சரி இன்னைக்கு ஒரு போன செஞ்சுரி விட்டுட்டா அப்படி, அதனால இன்னைக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சு விடுவா அப்படின்னு. சரி ஸ்கோரு போன மேட்ச் போன நம்ம இது ரிவ்யூலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இதெல்லாம் சொல்லல. இப்பயே ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்ல ஸ்கோர் யார் வின் பண்ணா எல்லாத்தையும் சொல்லிருங்க. தினேஷ் நீ சொல்லிடு எல்லாம் யார் வின் பண்ணா என்னங்கிறதெல்லாம். அப்புறமே நம்ம நம்ம என்னென்ன சொல்றோம்னு பின்னாடி சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணாங்க. நாம தான் பேட்டிங் இந்தியா. ம் 284 ரன் அடிச்சாங்க 50 ஓவருக்கு. ம் அதிகபட்சமா ராகுல் செஞ்சுரி அடிச்சாரு, ம் 112 ரன். அவர் நாட் அவுட். ம் மத்தபடி கேப்டன் கில்லு மட்டும் கொஞ்சம் ஒரு வழக்கம் போல ஒரு அவரோட இன்னிங்ஸ் ம் டீமோட அவரோட இடத்த பிடிக்கிறதுக்கோசரம் ஆட்டாட்ட ஒரு 50 ரன் அடிப்பாரு. 50 ரன் அடிச்சிட்டாரு. ம் அப்புறம் அவுட் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். யாருமே சப்போர்ட் ரோல் கூட பண்ணல. ம் நியூசிலாந்து வந்து ஆனாங்க. ம் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. விக்கெட் போயிருச்சு. ம் இது எங்கடா 132 ஆல் அவுட் ஆயிரோம்னு பார்த்தா அப்பதான் மொட்டையன் டேரி மிச்சல் வந்தாரு. ம் செம்ம நாக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்கு ஆடி 131 ரன்னு. ஏ அவரு செம்ம இன்னிங்ஸ்னா வில்லு. அவரு வந்து சொல்லுங்க. இது சொல்லு சொல்லு ஓடிஐ பிரபு, சொல்லு நீ சொல்லு. ஓடிஐ பேட்டிங்ல நம்பர் 2 பேட்ஸ்மேன்பா. அதை மறந்துட்டீங்க நீங்க அதை. ஆமா, இப்போ இல்ல நம்பர் த்ரீல பிசிஎஸ். இருந்து இப்போ ஜம்ப் ஆயிட்டு நம்பர் டூக்கு வந்திருக்காரு. ம் இவர் ஆல்ரெடி நம்பர் ஒன்ல இருந்துட்டு கீழே வந்துட்டு இப்போ மறுபடியும் வந்திருக்காரு. ம் நோட் இல்ல பண்ண ரெண்டு வேண்டிய வருஷம் விஷயம் முன்னாடி இதெல்லாம். சிஎஸ்கே டீம்ல இருக்கும்போது என்னென்ன கலாய்ச்சிங்கன்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால சொன்னேன். ஆஹா. இல்ல இது வந்து வன்மத்துக்கான நேரம் இல்லை. ஏன்னா அவர் வந்து T20க்கான பேட்ஸ்மேன் கிடையாது. பெருசா T20 அவ்வளவா ஆடுறது இல்லை அக்ரெசிவா. இல்ல இந்த சரி, சைடு டிலே பண்ணாம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிருவோம். அ- அதான் டிலே நான் பண்ணாம நெக்ஸ்ட் வில்லியங்க பாயிண்ட் போயிருவோம். ம் பேட்டிங்ல வேற என்ன? இரு இரு வில்லியங்க வந்து ஃபார்ம்லே கிடையாது. கடைசி ஒரு 7-8 ஆட்டமா ம் அவரே நம்ம ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். 87 ரன் அடிச்சாரு. ம் அவர் செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ரொம்ப ஈஸியா நியூசிலாந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ம் 15 பேர் ஸ்பேர் வச்சு ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்ச். ம் இதான் இந்த மேட்சோட அனலைசிஸே உள்ளதான். ம் 15 பால் வித்தியாசத்துல இந்தியாவை தும்சம் செய்த நியூசிலாந்து. இப்படி ம் வேணா வச்சுக்கலாம். ஓகே, ம் ஓகே. நான் இப்போ அடுத்த கேள்வி வந்து பிரபு கேட்க விரும்புறேன். ம் இந்தியாவோட பேட்டிங் எப்படி இருந்தது அருமையா சொல்லுங்க. இருந்தது. ஏதாவது இல்ல வன்ம கின்ம ஏன் மூட்டையில ஒளிச்சு வச்சிருந்தீங்கன்னா மூட்டையில கத்திரு. ஒளிச்சு வைக்கலன்னா போன மேட்சே சொன்னேன். ரோஹித்துக்கு அங்க கண்ணம் கட்டிட்டாங்கடா. நீ அடுத்த மேட்ச் ஒரு 50வது எடுத்து உன் இடத்த தக்க வச்சுக்கோ. 3வது மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் எடுக்க மாட்டாங்க நம்புறேன். எடுத்தாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மேட்ச் நல்லா போயிட்டு இருந்தது. 10 ஓவர் நம்ம ஆளுங்களுமே பால் நல்லா சாப்பிட்டாங்க. ஒரு 8 ஓவர் நமக்கு 6 ஓவர் வரையும் மேட்ச் பார்த்துட்டு தெரியும். 6 ஓவர் வரைக்கும் நம்ம 2 ரேட் 3 தான். பாலு பேட்டுக்கே வரல. பேட்டிங் பிச்சுனாங்க, என்ன பேட்டுக்கு வரல. பயங்கரமா ஸ்விங் ஆகிட்டு இருந்தது. கடைசியா கில்லு அதிரடியா ஆடினாருப்பா. கில்லு ஒரு 2 3 ஃபோர் ஒரே ஓவரில் அடிச்சாரு. இவர் கைல் ஜேம்சன் அடிச்சாரு 3 ஃபோர். நம்ம அங்கிருந்து பேட்டுக்கு பால் என்னது பால் வந்து பேட்டுக்கு நல்லா வருது. கமெண்ட்ரியில் சொல்றாங்க அவ்வளோதாங்க நீங்கள் 350ங்க, நீங்கள் நம்ம மேட்ச்சே நம்ம கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரோஹித் ஒரு 2 ஃபோர் அடிச்சார் அந்த பக்கம். சரி நீ மேட்ச் போச்சுடா, நீங்கள் ஃபுல்லாக பேட்டிங் பேரடைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கில்லு மட்டும்தான் ஒரு சைடு அடிச்சுக்கிட்டே இருந்தார். ரோஹித்துக்கு ஸ்ட்ரைக்கே தெரில, ஸ்ட்ரைக்கே வரல அவருக்கு. திடீர்னு பார்த்தா ரோஹித் ஃபோரே வரலன்ட்டு ஒரு பால் தூக்கி தலைமை எப்பயும் போல வழக்கம் போல தான் தூக்கி கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அப்பயே நினச்சேன் நீ ரோஹித்தோட இது முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நான். நந்தா சொல்லுங்க, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னு தெரியுது, சொல்லுங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பல. இப்போ பேட்டிங் வந்து அடுத்த மேட்ச் டிசைடர் எப்படியும் அந்த டிசைடர் மேட்ச் இருக்க போகுது. ம்
அதுலயே ஓப்பனிங் காம்போ மாத்துவாங்கன்னு எனக்கு இன்னும் பெருசா தோண கிடையாது. ம். மேபி நெக்ஸ்ட் சீரீஸ்ல வேணா கம்பீர் வேலைத்தனத்தை கொஞ்சம் காட்டலான்ட்டு எனக்கு ஒரு உள் மனசு சொல்லுது. ஆனா நெக்ஸ்ட் மேட்ச் ரோஹித் தான் கன்ஃபார்ம் ஓப்பனிங் இறங்க போறாரு, ம். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா ரோஹித் அடிக்கணும். ம். அது வந்து ஃபேன்ஸ்னாலும் சரி, இந்தியா ஃபேன்ஸ்னாலும் சரி, எந்த ஃபேன்ஸ்னாலும் சரி. ம். இந்தியாவுக்கு முதல்ல நல்லது, ஃபேன்ஸ் வன்மத்தை அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. இந்தியாவுக்கு நல்லது ரோஹித் கோலி ரன் அடிச்சா. இன்னைக்கு ரோஹித் ஃபெயில் ஆன மாதிரி ரோஹித் கோலியுமே ஃபெயில் ஆயிருக்காரு. 28 30 ரன் தான் அடிச்சிருக்காரு இன்னைக்கு. இல்ல இல்ல அதனால இல்ல ஒரே இன்னைக்கு நிமிஷம். அதே மாதிரி நான் ஒரே பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். ஆ, ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். நீ சொல்லு. இடையூறு பண்ணாலும் சொல்லு. நான் எல்லா இதுலயும் சொல்லுவேன். ராகுல வந்து ஏத்துறேன்னு என்ன கலாய்க்கிறீங்க. எங்க தலைவன் பாரு எப்படி அடிச்சான் பாரு இன்னைக்கு 100 ரன். ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல்னா சும்மா கிடையாது. என்ன இவன் ரோஹித் ஃபேன்ல இருந்து என்ன ராகுல் எந்த ஃபேனுக்கு பொசிஷன்ல மாறிட்டாரு? இறங்கினாலும் அடிப்பான்டா, ஓப்பனிங் ஆடுவான். டேய், இப்ப அப்படி நீ ரோஹித் அப்படி கிடையாது. ரோஹித் ஃபேன் தானே, என்ன திடீர்னு ராகுலுக்கு சப்போர்ட் மாறுற? இது சரியில்லை. நல்ல கிரிக்கெட் யாரா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்பா. அப்ப டேரன் மிச்சல் ஷாஜகான் நல்ல விஜய் மாதிரி கிரிக்கெட் ஆடி நல்லா. இருக்காரு, டேரன் மிச்சல் சப்போர்ட் பண்ணு. ஆமா, சூப்பரா ஆடி இருக்காரு. நான் சொல்றேன் சூப்பரா ஆடி இருக்காரு டேரன் மிச்சல். இன்னைக்கு பால் எதுவுமே லாஸ்டா அந்த ம். வின்னிங் ரன்ஸ் வரும்போது தான், இந்த 28 பால் 30 ரன் அந்த மாதிரி இருக்கும் போது தான் சுத்திட்டு கிடந்தாரு பைத்திய மாட்டோம். பாலே பேட்ல படல. ஏய், அதுக்கு முன்னாடி எல்லாம் நீட் ஆஃப் த பால் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அவரு மனசு நியூசிலாந்து நல்ல பேட்டிங் ஆடினாங்க, விக்கெட் லூஸ் பண்ணல. அவங்க ஒரு பிச்சில் 2 பேரு பேசுறது ஸ்டெம்பு மைக்ல கேக்குது, சிரிச்சிட்டு ஜாலியா பேசிட்டு விளையாண்டு இருக்காங்க. பிலிப்ஸும் அவரும் சிரின்னு சிரிக்கிறாங்க. நான் 2 ரன் ஆமா, போட்டேன், 1 ரன் தான் ஓடுறேன் அப்படின்ட்டு. அவ்வளவு ஜாலியா இருந்தது மேட்ச் எனக்கு பார்க்கல. கிரிக்கெட் ஆமா, விளையாடுறத இன்னைக்கு விட்டு கொஞ்சம் பேச அப்படிதான் இருந்தது. ம். அடுத்து நம்ம பேட்டிங்ல ஒரு அற்புதமான அடுத்து இல்ல நம்ம பேட்டிங்ல ஒண்ணு. ஏன்னா ஒரே சொல்லு. நிமிஷம், நான் ஒரே நிமிஷம் ஒரு ஆ, நிமிஷம். இந்த விராட் கோலியை தவிர ம், மீதி எல்லாருமே ஒரு லேசி ஷாட் அடிச்சு அடிச்சு அவுட் ஆனாங்க. நீங்க பாத்தீங்களா, ரோஹித் ஆகுது, ஆ, கில் ஆகுது, ஐயர் ஆகுது, ம், ஜட்டு ஷாட்டு, ம், இவங்கெல்லாம் பாத்தீங்களா வந்து ஒரு மாதிரியா, எப்படி சொல்றது, ம். அடிக்கணுமா இல்ல வேணாமா, இது சிக்ஸ் கவர் பண்ற மாதிரியும் இல்ல, ஃபோர் அடிக்கணும் மாதிரி இல்ல, அடிச்சு நீட்டா கையில கொடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. நீங்களா நோட் பண்ணீங்களா? அதான் இந்த பாயிண்ட் வந்து நான் போன மேட்சே உங்ககிட்ட நான் சொன்னேன். போன வீடியோல நாம எடுக்கும்போது சொன்னேன். ம், எல்லாமே ஒரு ரொம்ப ஸ்லோவர் டெலிவரி, இல்லைன்னா கட்டர் டெலிவரிக்கு ம், அடிக்க போய் அவுட் ஆகுறாங்க, இல்லைன்னா பாலே மீட் ஆக மாட்டேங்குது பேட்ல. இந்த டெலிவரியில தான் இந்த 2 மேட்ச்லயுமே அவுட் ஆயிருக்காங்க. ம், பிச்சிலையுமே அந்த பால் சேஞ்ச் ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பால் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். பால் ஓல்டாக ம், அந்த கட்டர் பவுலர் வந்து நல்லா போடுறாங்க. நீங்க இந்த பவுலிங் நியூசிலாந்து பவுலிங் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நல்லா கட்டர்ஸ் போடுறாங்க, ஸ்லோயிஷ் பால் போடுறாங்க, ஸ்லோ பவுன்சர் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. நம்ம அடிக்க முடியல அதை. ம். நம்ம சைடு அது போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்ட்டு நான் பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க அது பேட்டிங் பாயிண்ட் எல்லாம் முடிச்சிருங்க. நான் தான் அதான் பேட்டிங் பாயிண்ட் எல்லாம் முடிச்சு சொல்லு, நான் வன்மத்துக்காக வரேன் நான். சரி இவ்வளவு சொல்றீங்களே நீ. சொல்லு. இல்ல மேட்ச்ல வந்துட்டு ஸ்லோவா இருக்க பாலுக்கு அவுட் ஆயிருக்காங்க, லெஃப்ட் சீக்கிரமா அடிக்க போய் அவுட் ஆனே சொன்னேன். நம்ம டீம்ல ஸ்பின்னே ஆட தெரியல. டெஸ்ட் மேட்ச்ல தான் ஆட தெரியல. சரி 5 நாள் அதெல்லாம் கஷ்டமா இருக்கு. இப்போ 1 டேக்கு ஸ்பின் ஆட தெரியல, மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு மேட்ச் பாருங்க, அவங்களோட பவுலிங்ல ஸ்பின்னர் 2 பேர் போட்டிருக்காங்க. கிளென் பிலிப்ஸ் கூட நம்ம ரன் ரேட் 4.3 தான் வந்திருக்கு. அவங்க எக்கனாமிக் பாருங்க, கிளென் பிலிப்ஸ் வெறும் ஆமா, இது 4.3. நானும் கவனிச்சேன். அப்புறம் பிரேஸ்வெல், எப்போ நார்மலா கையை சுத்தி போடுற பவுலர் பிரேஸ்வெல், அவருக்கு 3.4 எக்கனாமி. அது இல்லாம பாருங்க நம்ம இந்த புது பையன் லெனாக்ஸ், எப்பா பவர் பிளேல குடுக்குறாங்கப்பா ஆமா, அவனுக்கு. அவன் பால அடிக்க முடியல. நம்ம டீமுக்கு ஸ்பின் ஆட தெரியல. அதான் நான் இந்த இதுல ஒரே நிமிஷம், ஸ்பின் ஆட தெரிஞ்சது ஒரே ஒரு ஆள் தான், சொல்லு. சிரேஸ் ஐயர் மட்டும்தான். சிரேஸ் ஐயர் அங்க உள்ள வந்ததையுமே ஸ்பின்னர் விட்டுட்டு கெயில் ஜாம்சன் பவர் கொடுத்தாங்க, முடிச்சுட்டாங்க. 2 ஓவர் தானே முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் அது. ஸ்பின்னரே தான் போட்டுட்டு இருந்தாங்க. சொல்லுங்க தினேஷ். ஆமா, அந்த மிட்டில் சேட்னருக்கு நல்ல பேக்கப். நான் போன ஆட்டமே சொன்னேன், நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓடி ரிவ்யூலயுமே சொல்லிட்டேன். லினாக்ஸ் அவர் வந்து பாருங்க மிட்டில் சேட்னர் மாதிரியே பவுலர் போடுறாங்க. ஆனா நான் போனாட்ட சொன்ன ஆதித்ய அசோக் வந்து ரொம்ப மோசமான இன்டர்நேஷனல் குவாலிட்டி இல்ல பவுலரு, வேஸ்ட். நெக்ஸ்ட் மேட்ச் அவர் கொண்டு வந்தா ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னா அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. சூப்பரா பால் போட்டாரு அவரு. இந்த மிட்டில் சேட்னர் இந்த சிஎஸ்கேக்கு ஆடும்போது ஒரு மேட்ச் ஆர்சிபியோட ஒரு பயங்கரமா குத்தி டென் ஆகி ஃபேப் டுப்ளசிஸ்க்கு போகுமே, அது மாதிரி ஒடியாந்து நின்று போட்டு இருந்தாரு. பார்க்கவே எனக்கு சேட்னர் நான் போன வந்துச்சு. நீங்க சொல்றீங்கன்னா ஸ்லோ பாலுக்கு அவுட் ஆறாங்கன்னா, ஆனா நீங்க கில்லுக்கு வந்து கையில் மிஸ் நிக்க வச்சு விக்கெட் எடுத்த மாதிரி சார். ஃபீல்டு பொசிஷனே கிடையாது. அந்த இடத்துல வந்து நீ ஃபீல்டரை நிக்க வச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு கில்லுக்கு.
நீ நான் அந்த அந்த பால் ஷார்ட் பிச் பால் தான் போடுவேன், நீ அங்கதான் அடிக்கணும், கரெக்டா கைக்கு போய் விழுவணும். ம். நியூசிலாந்து பிளானிங் பண்றதுக்கு அந்த பிளானிங் வந்து அப்படியே வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. இல்ல நான் போன ஆட்டமே சொன்னேன், ம். சடேஜா வந்து ஓடி ஃபார்மேட் செட் ஆக மாட்டாரு. பவுலிங்லயும் பாருங்க 8 ஓவர் போட்டிருக்காரு, 44 ரன்னு. ம். பேட்டிங்ல வந்து இந்தியா வந்து 280 ரன்லயே சுருண்டது காரணமே சடேஜா தான். நடுவுல வந்து பாலை சாப்பிட்டு 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 ரன்னே அடிக்காம ம். விக்கெட்டையும் கொடுத்துட்டு போயிட்டாரு பாலை சாப்பிட்டு. அதுதான் வந்து கேஎல் ராகுலுக்குமே ரொம்ப ம். புஷிங் பெட்டரா போச்சு. என்னடா டேய், கேஎல் ராகுல் வந்து அவுட் ஆகும்போது கேஎல் ராகுல் மூஞ்ச மட்டும் நீங்க பாத்துருந்தீங்களா வச்சுக்கோங்க, என்னடா டேய், நாம ஆடிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் நின்னுதா கூட பரவாயில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்களா அந்த சுச்சுவேஷன் விக்கெட் ஆகும்போது சடேஜா? அது அது நான் பார்த்துருந்தேன். அதோட நீங்க ஒரு 6 பவுலரோட போகணும்னு போறீங்க. என்டிஆர் உங்க என்டிஆர் என்னப்பா பண்ணாரு இன்னைக்கு? ஃபினிஷர் தானப்பா. கடைசி 5 நான் ஓவர்ல என்னப்பா பண்ணிட்டு இருக்காரு? 20 பால் 20 ரன்னு. ஐயோ! நான் இது பத்திரி போட்டு இப்ப திட்டிட்டு அதுதான் இருக்காரு. அந்த வன்மத்திலே தான் என்டிஆர் வந்து சொல்றேன். என்டிஆர் மாதிரி 2 பாட்டு டான்ஸ் ஆடிந்தா கூட பாக்குறது. என்கேஆர் வந்து ஆடும்போது நல்லாவே தெரியுதுண்ணே. நான் அந்த மேட்ச் 50 அடிச்சாலுமே அடுத்த ஆட்டம் இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு அவர் வந்து அது நந்தன் அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாருமே போன ஆட்டம் ரிவ்யூல வந்து சொல்லிட்டு இருந்தாரு, ம், ப்ரெஷரா இருக்கு, யாருமே அடுத்த மேட்ச் செட்டில் இருந்து நான் பிளேயிங் லெவன்ல இருப்பேனாங்கிற மாதிரி. ம், நான் இன்னைக்கு வந்து இவரு மூஞ்சில பாத்துக்கேன், நிதிஷ்குமார் ரெட்டி ஃபேஸ்ல பார்த்தேன். என்னடா கமெண்ட்ரியிலுமே சொல்லிட்டு இருந்தாங்க, ம், நான் எப்படியுமே சாதா 50 அடிச்சனால அடுத்த ஆட்டம் இருக்க மாட்டேன் ம். அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர்லயே வந்து ஆன மாதிரி. கடைசி 5 ஓவர் அடிக்க போனோம், அதை விட்டு சிங்கிள் 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 ஆமா. சிங்கிள் சிங்கிள்னு மாத்திட்டு இருக்கும்போது தெரிஞ்சிருச்சு. ம், ம், அதான் எல்லாத்துக்கும் இப்போ எல்லா நான் ஸ்பெஷலிஸ்டும் என்ன சொல்றேன்னா, இது இருக்கு. ம், சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்றது எல்லாமே நான் இப்ப கேட்டிருந்தேன். ம், இப்ப என்னன்னா நேத்து ரிவ்யூல சொல்லிட்டு பிரபு சொல்லி நான் போன மேட்ச் ரிவ்யூல 6 பவுலர் நீங்க ஆடுறீங்க, ம், ஏன் ஆடுறீங்க, ஒரு பேட்டிங் ஆடலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். ம், அது வந்து கௌதம் ஏதோ உளவுத்துறை மூலமா வாங்கிட்டாரு போல. இன்னைக்கு 5 பவுலர் ஆடினாப்ல. ம், ஒரு பார்ட் டைம் பவுலர் தான் நிதிஷ்குமார் ரெட்டி. ஏன்னா பெருசா பவுலிங் போடுறது இல்ல. ம், அவரோட ரோல் வந்து இந்த மேட்ச்ல வாஷிங்டன் ரிப்ளேஸ் பண்ணாரு. ஆனா வாஷிங்டன் வந்து பவுலிங் நல்லா போற பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. ம், அவரோட ரோல் இந்த மேட்ச்ல பேட்டிங் ஆடணும். அந்த ரோல் அவர் பண்ணவே இல்லை இன்னைக்கு. இவரு நிதிஷ்குமார் ரெட்டி. ம், அதே மாதிரி நான் இந்த மேட்ச்ல பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ம், குல்தீப் இன்னைக்கு எக்ஸ்பென்சிவா போனாரு. ம், குல்தீப் சப்போர்ட்டா ஜடேஜா அவ்வளவு பெருசா பவுலிங் போடல இன்னைக்கு. ம், இப்போ எப்படின்னா, ஒரு சைடு வந்து ஒரு பவுலர் நல்லா பிடிச்சி நல்லா போட்டுட்டே இருந்தாருன்னா, ம், இன்னொரு பவுலர் விக்கெட் விழுவும். நம்ம நிறைய மேட்ச்ல பார்த்திருக்கோம். ம், ஒரு பவுலர் டைட்டா போடும்போது இன்னொரு பவுலர் விக்கெட் விழுவும். அதே மாதிரி இன்னைக்கு சிராஜ் டைட்டா போட்டிருக்காரு. ம், அந்த பக்கம் வேற பக்கம் ரன் போயிருக்கு. குல்தீப்ல ரன் போகுது, இல்லைன்னா எல்லாருமே போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது, ம், சப்போர்ட்டிவ் பவுலர்ஸ் கிடையாது. நான் ம், என்ன சொல்றேன், இந்த அஸ்தீப் ஆடி இருக்கலாம் இன்னைக்கு. ம், நீங்க 6 பவுலர் தான் ஆடுறீங்க, அஸ்தீப் ஆடிட்டு போங்க. ம், எப்படி அர்ஷித்ரானா மேல இறக்குறீங்க எப்படியா இருந்தாலும். ம், அஸ்தீப் இறக்குனா ஒரு பவுலிங் வந்து இன்னைக்கு பவுலிங் ஒரு இயர்லி விக்கெட்ஸ் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா ம். ஒரு 30 ரன் சேர்த்து போட்டிருந்தா இன்னைக்கு மேட்ச் நம்ம கையில. நான் சொல்றது அக்ரி பண்றீங்களா இல்ல எப்படின்னு இல்ல சொல்லுங்க நீங்க. நான் சொல்றேன், ம், நம்ம வந்து என்கேஆர் நம்ம ஏன் ஆடுறோம்னா சடேஜா இதுக்கு முன்னாடியே ஆடிக்கிறோம். அப்ப நீங்க வந்து 5 பேட்ஸ்மேன் தான் கணக்கு நமக்கு. அப்ப ம், நீ சடேஜாவையும் நம்ப முடியாது, நிதிஷ்குமார் ரெட்டியும் நம்ப முடியாது. ம், அப்ப நம்ம வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா நம்ம பேக்கப்பா இருக்கிற ஆயுஷ் பதோனியோ இல்ல வந்து துருஜரோல ஆடினா தான் கரெக்டா இருந்திருக்கும். நம்ம பிரசித் கிருஷ்ணாவை உட்கார வச்சுட்டு தான் நம்ம ஹர்ஷ்தீப் சிங் ஆடி இருந்துற மாதிரி இருக்கும். ஒரே ஆனா நிமிஷம். நம்ம பேட்டிங் அதுதான். நம்மகிட்ட கிடையாது, நம்ம டீம்ல பேட்டிங்க. இல்ல எனக்கு இதுவே ஆமா ஆமா. வாஷிங்டன் சுந்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆயுஷ் பர்தோனி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டா? அது அது கிடையாது கிடையாது கிடையாது. இது நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ம், எதுக்கு பவுலர் ஒரு ஆல்ரவுண்டர்னா ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் ஆல்ரவுண்டர் போயிருக்கலாம். ம். அக்ஷர் பட்டேல் இருக்காரு, ஒருவேளை அக்ஷர் பட்டேல் T20க்காக அக்ஷர் தேர்வு பட்டேல், பண்றாங்களோ என்னமோ. அக்ஷர் என்ன பட்டேல், கருத்து தெரியல. குருணால் பாண்டியா. ஆமா, ம், குருணால் பாண்டியா சூப்பரா போடுறாரு. அவங்க எப்படி நீ T20 வேர்ல்டு எடுக்க போறது இல்ல. ம், குருணால் பாண்டியா எடுக்க மாட்டேன், நீ அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் எடுக்க போற. ம், அது எல்லாத்துக்குமே போன தெரியும், ஸ்குவாட்ல உலகம் முழுசா தெரியும். ம், அதான் போன தினேஷ், ஸ்குவாட்ல இப்ப நான் வந்து என்ன சபாஸ் சொல்றேன். அகமத வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்களே, ம், யாரோ ஒருத்தருக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஆமா. போன ஓடி ஸ்குவாட்ல வந்து சபாஸ் அகமத ரீப்ளேஸ் பண்ணாங்க. அவரையாச்சும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ம், ஏன் அவரையும் கொண்டு வரலன்னு தெரியல. ம். சரி இல்ல, அப்ப நீ சபாஸ் போவேணா, ம், அதான் சபாஷ் போவேணா ஒரே நிமிஷம். இப்ப விஜயசாரையில ம், சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு குணால் பாண்டியா. ம், ஒரு பொட்டன்ஷியல் ஆல்ரவுண்டர், ஆல்ரெடி ஓடி எல்லாம் ஆடி இருக்காரு ம், 18-20 டைம்ல. ம், நீ எப்படி அக்ஷர் பட்டேல் எடுக்காத போது குணால் பாண்டியா நீ ஆடிட்டு போவேன். அவன் 27 வேர்ல்டு கப் வரைக்கும் அவன் ஒரு ப்ராக்ரஸ் பண்ணா, அவன் 27 வேர்ல்டு கப்ல ஆடிட்டு போனான். ம். உங்களுக்கு புரியுதா? பேக்கப்பா இருக்கட்டும், அக்ஷருக்கு பேக்கப்பா இருக்க போறான் எப்படியா இருந்தாலும். ஓகேங்களா?
இது ரீப்ளேஸ்மெண்ட்டே முதல்ல பேட்டிங் பியூரா போயிட்டு இது தவறான ரீப்ளேஸ்மெண்ட்டோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை பிசிசி இப்படி கூட திங்க் பண்ணலாம். குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி இவங்களுக்கு ரேடார் முடிஞ்சிருச்சு, இவங்களுக்கே நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு ஹோப் கொடுக்கணும், வாய்ப்பே கொடுக்காம முடிச்சு விட்டுலாங்கிற மாதிரி இருக்குன்னா. ஏன்னா சபாஸ் அகமது ரேடார்ல இருக்கிறாரு, அப்பப்போ ஒரு மேட்ச் பேக்கப் கூப்பிடுறாங்கிறதுக்கோசரம் நான் சபாஸ் அகமது பேர் சொன்னேன். இப்போ நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ் கமெண்ட்ரியில இன்னைக்கு மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு ஆல்ரவுண்டர் இல்லையோ ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர். ஹர்திக் பாண்டியா இருக்காரு, அவர் எப்படி இன்ஜுரி காரணம் இன் அண்ட் அவுட்டா இருக்காரு. ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதே தான் நானும் கேட்கிறேன் உங்க ரெண்டு இடத்துல. ஹர்திக் பாண்டியா இல்ல இப்போ, லைக் டு லைக் 100% இல்லைன்னா ஒரு 99%, 98% ஹர்திக் பாண்டியாவை T20ஸ்லயோ இல்ல ஐபிஎல்லையோ ஓடிஐல கிரிக்கெட்ல ஹர்திக் பாண்டியா பிளேஸ் பண்றது யாரு? யாருமே இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க தாட்ஸ்ல யாருமே இல்ல. அதான் சொல்றேன், யாருமே இல்ல. இல்லையே. இல்லனா நாம ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து நம்ம எடுக்க முடியலன்னா கூட ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. விப்ராஜ் நிகாம், அக்சர் பட்டேல், ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் ஆட் பண்ணிட்டு நம்ம அப்படி கூட டீம் காம்பினேஷனை மாத்திரம்னா கூட கரெக்டா இருக்கும். அது ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்கிறது தெரியல. இப்ப அது காம்பினேஷன் அவங்க டோட்டலா கொலாப்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்ப ஹர்திக் பாண்டியானா ஒரு டிப்பிங்கா ஒரு 4-5 ஓவர் போட்டுருவாரு. எப்படியா இருந்தாலும் ஒரு 4 ஓவர் ரன் எக்ஸ்பென்சிவா இருப்பாரு, ஒரு 4 ஓவர் பியூரா போட்டுருவாரு, நல்லா போட்டுருவாரு. அதே மாதிரி பேட்டிங்லயுமே 1-2 மேட்ச் சொதப்புவாரே தவிர மத்த மேட்ச் எல்லாம் ஓரளவுக்கு அடிச்சு கொடுத்துருவாரு, நின்று அடிச்சு கொடுப்பாரு. இன்னைக்கு வந்து மேட்ச் சினாரியோல நீங்க நினைச்சு பாருங்க, ஹர்திக் பாண்டியா இருக்காரு, ஜடேஜா அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாண்டியா இறங்குறாரு, கேஎல்லும் பாண்டியாவும் ஸ்ட்ரைக்ல இருக்காங்கன்னா நம்ம ஸ்கோர் இந்நேரம் ஒரு 40 ரன் சேர்த்து இருந்திருக்கும் நான் சொல்றேன். இருந்திருக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கும். இப்ப ஹர்திக் பாண்டியாவோட இன்ஜுரி தான், இன்ஜுரி கன்சர்ன் பெருசா இருக்கு, அதனால வந்து டீம்ல இன் அண்ட் அவுட்டா இருக்காரு. இல்ல ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்ஜுரி இல்ல, அவர் மேட்ச் விளையாண்டுட்டு தான் இருக்காரு. அவருக்கு வந்து ரெஸ்ட் பவுலிங் போட்டாலே இன்ஜுரி ஆயிடுது தம்பி. அது வேணா உண்மைதான். பவுலிங் போட்டாலே எப்படி வேர்ல்டு கப்புக்கு அவர் எடுத்துட்டு போவீங்க? அதுவும் 2027 வேர்ல்டு கப் வச்சுக்கிட்டு. அதுதான் சொல்றேன். அதெல்லாம் நான் எப்படி பண்ணுவாங்கன்னா, அவர் நம்பிதான் ஸ்குவாடே போகுதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஆட வச்சுட்டு மீதி எல்லா மேட்சும் ரெஸ்ட் கொடுத்து 2027 வேர்ல்டு கப்புக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தான் பாத்துப்பாங்க ஹர்திக் பாண்டியாவை. இப்ப பூம்ராக் பண்ற சேம் பேட்டர்ன் தான் ஹர்திக்கும் பண்றாங்களோன்னு தோணுது எனக்கு. நியூசிலாந்து எப்படி பேட்டிங் ஆனாங்க அதை சொல்லுங்க. அது சொல்லுங்க, தினேஷே சொல்லுங்க. நியூசிலாந்தோட வெறியரா மாறிட்டாரு இந்த சீரீஸ்ல. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன நினைச்சீங்க? இந்தியா ஜெயிக்கும்னு நினைச்சீங்களா இல்ல தோத்து போயிருன்னு நினைச்சீங்களா? ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு அப்புறம் நியூசிலாந்து போட்டோம்னு நினைச்சேன். சரி இவனுங்க ஆடுற பேட்டிங்க்கு இது அது அர்ஷல் பட்டேல், பிரசித் கிருஷ்ணா விக்கெட் விழுந்ததே தெரிஞ்சு போச்சு. இவங்க அசித் ராணாலாம் என்ன பவுலிங்னா, இந்த அசித் ராணா ஒரு ஸ்டார் மாதிரி மேக்கிங் ஆயிட்டு வர்றாரு. கம்பீர் பேக்கிங் பண்ண என்ன நினைக்கிறீங்க? அசித் ராணா டேலண்ட் இருக்கு. அதுதான் அது நான் சொல்லிட்டேன். அசித் ராணா வந்து டேலண்ட் இருக்கு, ஆனா ஒரு T20க்கானவரு ஓடிஐக்கானவரு T20க்கான அல்ல. இந்த T20ல அவ்வளவு இதா ப்ரூவ் பண்ணல. இந்த ஓடிஐல வந்து ஒரு 4 ஓவர் எக்ஸ்பென்சிவா போறாரு, ஏதோ ஒரு 2 ஓவர் விக்கெட் எடுத்துறாரு, தொடர்ந்து 2 விக்கெட் எடுக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால ஓடிஐல நல்லா செட் ஆகுறாரு, டெஸ்ட்லயுமே நல்லா தான் பண்றாரு அவரு. ஏன்னா நம்ம கம்பீர் பேக்கப் நம்ம வந்து அவர் குறை சொல்லிட்டு இருக்கிறோம். கம்பீர் பேக்கப் பண்ணலைன்னா நம்ம அவர் குறைய சொல்லி இருக்க மாட்டோம். அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா அர்ஷித் ராணா ஓடிஐக்கு மட்டும் தான் செட் ஆனவர், டெஸ்ட்டுக்கும் கிடையாது T20க்கும் கிடையாது. அது வேணா நீங்க ஒத்துக்கணும். கம்பீர் பேக்கப் பண்றாருன்னா இங்க மேல அனுப்பிச்சா பிரச்சனை இல்லை, T20ல கொண்டாந்து 12வது ஓவர்ல இறக்கி விட்டா யார் ஒத்துக்குவா? ஒரு 4 விக்கெட் போனா சிவன் துவை கீழே இருக்கும்போது மேல அர்ஷித் ராணா விட்டா ஒத்துக்குவீங்க? அதான் நான் சொல்றேன். அர்ஷித் ராணா அதான் நான் சொல்றேன், ஐபிஎல்ல என்ன இளவு ஐபிஎல்ல நீ என்ன இளவு வேணா பண்ணிட்டு போ, ஓப்பனிங் இறக்கு, என்ன வேணா பண்ணு. இங்க ஏன் T20ல வந்து பண்றாங்கன்னு நான் கேக்குறேன். இப்ப 2 பேர் டேரி மிச்சல் 181. டேரி மிச்சல் வந்து என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இது டேரி மிச்சல் நான் முதல்ல பிரபு பேசுற மாதிரி நான் சொல்லிடுறேன். குல்தீப் யாதவ் சொல்லுங்க நந்தா சொல்லு. தம்பி பிரபு, நீ டேரல் மிச்சல் மொட்டை சிவா கெட்ட சிவான்றது நிரூபிச்சிட்டார் தலைவர். இன்னைக்கு 2 மேட்சுமே நல்லா ஆடி இருக்காரு. நீங்க டேரல் மிச்சல குறைய சொல்ல முடியாது. ஃபார்ம் வச்சிருக்காரு, எல்லா ஓடிஐ சீரிஸ்லயும் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. டேரல் மிச்சல் நினைச்சிருந்தா 2-0 இந்த சீரீஸ் நேரம் கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தா
இப்ப போன சொல்லு. வாஷிங்டன் கேட்ச் பிடிச்சிருந்தா. ஹர்ஷித் ராணா கேட்ச். கரெக்ட் தான், நான் அக்ரி பண்றேன், ஒத்துக்கிறேன். ஏன் டேரன் மிச்சலுக்கு வந்து நாமளும் தான் கேட்ச் விட்டோம், பிரசித் கிருஷ்ணா விட்டு தரலையா என்ன? அதுக்கப்புறம் நான் அது ரெண்டு தானே அடிக்கணும், இல்ல, அதுக்கப்புறம் 4 விக்கெட் இருக்குதுண்ணா. அதுக்கப்புறம் எங்க விக்கெட் விழுந்தப்பயும் ஒரு தடுமாற்றம் இருந்ததே. ஒருவேளை ம். ஒருவேளை டேரன் மிச்சல் விக்கெட் விழுந்துட்டா எங்க அடிக்க போயிருக்க மாட்டான். எப்படியோ ஒண்ணு மிக்ஸ் அண்ட் நடந்துருச்சு. பட்ஸ்ல கிரிக்கெட்ல இருக்குங்களே. ம். எப்படியோ குல்தீப் வேணா இன்னைக்கு பொழந்துட்டாங்கண்ணா இல்ல உண்மையை சொல்லணும்னா ரொம்ப. இந்தியா டீமை தவிர மற்ற எல்லா டீமும் ஸ்பின் ஆட கத்துக்கிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பின் ஆட கத்துக்கிச்சு, நியூசிலாந்து ஸ்பின் ஆட கத்துக்கிச்சு. இன்னும் இந்தியா மட்டும்தான் ஸ்பின் ஆட கத்துக்கல. உண்மை இல்ல அதுதான். நான் சொல்றேன், இல்ல 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 குல்தீப் யாதவ் ரொம்ப லேட்டா ம். டேரன் மிச்சல் செட் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு வந்துட்டாங்களோ. 20வது ஓவர் தான் கொண்டு வந்தாங்க. ம். டேரன் மிச்சல் வந்தப்பே குல்தீப் யாதவ் கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வழி இருக்கு. குல்தீப் யாதவ் விக்கெட் எடுக்கலைன்னா அந்த சைடு ஒரு நல்ல ஸ்பின்னர், விக்கெட் டேக்கர் ஸ்பின்னர் இல்ல. ஜடேஜால புடிச்சுதான் போடுவாரு ஒழிய விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் ஆமா. கிடையாது. அவர் எக்கனாமிக் அதிகமா போகும்போது குல்தீப் மட்டும் என்ன பண்ண முடியும்? வருண் சக்கரவர்த்தி இருந்திருந்தா இன்னைக்கு மேட்ச்ல இவங்க மிடில் ம். இவங்க கரெக்டா இந்த T20ல சூரியகுமார் அதை நல்லா பண்ணுவாரு. டக்குன்னு ஒரு 10 ஓவர் போயிடுச்சுன்னா அடுத்த ஓவர் வருண் ஆமா. சக்கரவர்த்தி கொண்டு வந்து அந்த விக்கெட் எடுத்துருவாரு. விக்கெட் எடுத்துருவாருல, ரன் போவாது. என்ன பண்றாங்கன்னு தெரியாமயே அவங்க விக்கெட் விட்டுருவாங்க. அந்த மாதிரி வருண் சக்கரவர்த்தி ஒரு எக்ஸ்பெக்டரா இருக்கும்போது அவரை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏன் அது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. குல்தீப் இன்னைக்கு செம்ம அடி வாங்கினாரு. எனக்கு ஒண்ணு 20 ஓவர் கொண்டு வந்திருந்தாலும் சரி, கமாடி வாங்கினாரு. 12வது ஓவர் கொண்டு வந்திருந்தா சார், டேரன் மிச்சல் எப்படியும் அவர் அடிக்க தான் போயிருப்பாரு. அடிக்க போயிருப்பாருன்னா அவர் அவுட் ஆகாம தடுத்திருப்பாரு. ஏன்னா டேரன் மிச்சல் ஸ்வீப் ஆடுறாரு சூப்பரா. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியா டீம் பேட்ஸ்மேன்ல ஒருத்தர் கூட ஒரு ஸ்வீப் கூட ஆடவே கிடையாது. 3 ஸ்பின்னர் போட்டிருக்காங்க, பிளேயரே கிடையாதுண்ணா. ஒரு ஸ்வீப் கூட ஆடல. அப்புறம் எப்படி நீங்க போய் ஸ்பின்னர் அடிக்க போவீங்க? சரி, நெக்ஸ்ட் மேட்ச் இந்தூர்ல நடக்குது. பேட்டிங் பிச். ரோஹித் சர்மாக்கு 200 உண்டா? ஆல்ரெடி 200 அடிச்சிருக்காரு முதல்ல ரோஹித் இந்தூர்ல. மேட்ச்ல இருக்காரா கம்ப்ளீட் கேட்டு சொல்லுங்க. அதெல்லாம் இருப்பாரு. ரோஹித் சர்மா வன்மத்துக்கெல்லாம் நாங்க காதை முடிக்கணும். இல்ல மேட்ச் இல்லண்ணா, அவர் ஃபார்முக்கு இல்ல தேடி நான் நினைக்கிறேன் கஷ்டப்படுறாரு. நியூசிலாந்து இந்த மேட்ச் கரெக்டா ஸ்குவாட் செலக்ட் பண்ணாங்க. இந்தியா கரெக்டா ஸ்குவாட் செலக்ஷன் பண்ணல. அதுதான் தோல்வி காரணம். ஒரு பேக்கப்ல அவனை வெஸ்டேஜ் வச்சிட்டாங்க. நான் போன ஆட்ட சொன்ன மாதிரியே தான். இந்த டீம்கிட்டே நம்ம தடுமாறுறோம்னா வேர்ல்டு கப்ல எல்லாம் ஸ்ட்ராங்கான டீம் வரும். நம்ம அவையில போய் ஆட போறோம். இப்படிதான் நம்ம ஒன் டேல ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மேட் நம்ம கிடையாது. எல்லா டீம் ஆஸ்திரேலியா டீம் தோத்துருக்கிறோம், நியூசிலாந்து டீம் தோத்துருக்கிறோம், சவுத் ஆப்பிரிக்கா டீம் தோத்துருக்கோம். இப்ப கடைசி 3 சீரீஸுமே 2020 தான் நம்ம ஜெயிச்சுட்டு வரமே தவிர ஒன் டேல தோத்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படி இது கரெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்த மேட்ச் நம்ம ப்ரிவியூ பண்ற போது பார்ப்போம். அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு அதுதான், அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா 2 பேர் டீம்ல இருக்கக்கூடாது. ஒன்னு பாத்துட்டீங்கன்னா அது பிரசித் கிருஷ்ணா, ரெண்டாவது நிதிஷ் ராணாக்கு பதிலா ஒரு பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வாங்கய்யா. ஒரு பியூர் பேட்ஸ்மேன் ஆட வைங்க. ஒரு அக்சர் பட்டேல் தான் யோசிக்காம நம்ம குருஜுரோலையே ஆயுஷ் பதோனி ஆட வச்சிடலாம். என்ன எப்படி காம்பினேஷன் கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. நீ சொல்ற அக்சர் பட்டேல் இதுல பேக்கப் ஸ்குவாட்ல இருந்தா நான் சொல்லுவேன் தைரியமா. அக்சர் பட்டேல் இருக்கும்போது ஏன்னா இப்படி ஸ்குவாட்ல யாரு இருக்காங்களோ அவங்க வச்சு தானே பேச முடியும். சொல்றேங்க, எனக்கு மனசு அப்படியே பொங்குது. ஏன்னா அக்சர் பட்டேல் மாதிரி தங்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க? எனக்கு கூட தான் தோனி ஆடணும்னு தோணுது. அதெல்லாம் ஆட வைக்க முடியுமா? அது ஒண்ணுமே. சரி வீடியோ முடிக்க டோனி பத்தி பேசுறது ஒரு வருஷம் தான். சரி, ஓகே, கடைசியா முடிச்சிருவோம். இப்போதான் 2 பேரும் சொல்ற பாயிண்ட்டுமே நான் இந்த இதுல அக்ரி பண்றேன். நெக்ஸ்ட் மேட்ச் டிசைன்றதுனால பெருசா ஸ்குவாட்ல சேஞ்ச் இருக்குன்னு எனக்கு தோணல. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க மாட்டேன். நெக்ஸ்ட் மேட்ச் நிதிஷ் தான் ஆடுவாரு எனக்கு தெரிஞ்சு. இதே ஸ்குவாட் தான் கண்டினியூ ஆகும். இது சர்ப்ரைசிங்லி ஒரு மண்ட கோளாறு பிடிச்சவன் கௌதம் கம்பீர் பதோனியை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அண்டர்லைன்ல ஒரு தோனின்னு இருக்கிறதுனால அதுவுமே கொஞ்சம் டவுட் தான் தோணுது. இருந்தாலும் நெக்ஸ்ட் மேட்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட நெக்ஸ்ட் ஃபேவரிசம் நெக்ஸ்ட் மேட்சோட ஃபேவரிசம் இந்தியா தான். சீரியஸ் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. உங்களுக்கு நீங்க 2 பேரும் யாருன்னு சொல்லுங்க, வீடியோ முடிச்சிடலாம். தினேஷ், நீ சொல்லுங்க, உங்களுக்கு யாரு நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவான்னு தோணுது? இந்தியா ஜெயிச்சிருவாங்கண்ணா. சேசிங் பண்ற டீம் ஜெயிச்சிருவாங்க. இந்தூர்ல எப்பயுமே பேட்டிங் பிச் தான். 60 மீட்டர் தான் சிக்ஸ் நிறைய பேசக்கூடாது. சிக்ஸ் நிறைய இந்தியாவா நியூசிலாந்தா? எனக்கு கம்பீர் கோச்சிங் விட்டு போனோம்னா நியூசிலாந்து வச்சா நல்லா இருக்கும்னு தோணும். கம்பீர் கோச்சிங் ஜெயிச்சிங்களா இல்ல இந்தியாவா நியூசிலாந்தா? முடிங்க. இந்தியா
இந்தியாவா பிரபு நீங்க? நியூசிலாந்து தான் ஜெயிக்கும். இந்த ஸ்பின் ஆட தெரியாத டீம் வச்சுக்கிட்டு எப்படிப்பா நீங்க ஜெயிக்கும்னு நம்புறீங்க? எனக்கு புரியல. ஓகே சுரேஷ் நான் ஒருத்தர் வச்சுக்கிட்டு நீங்க இந்தூர் ஜெயிக்கணும்னு இந்தூர் ஓகே தப்புனா இப்ப டீல். அது போயிட்டு தான் சிக்ஸ். ரோஹித் சர்மாக்கு மாட்டும், கண்டிப்பா மாட்டு 200 மூட்டு. மாட்டும், எல்லாமே மாட்டோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் நாம எடுத்தா நமக்கே மாட்டிக்கும். அது தெரியும்ல. வாய்ப்பே பார்க்கலாம்ண்ணா. இல்ல. நல்லா ஓகே நல்லா ஓகே ஸ்பின் போட்டாங்கண்ணா. பிரேஸ்வெல்லும் நல்லா ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டான். அந்த லினாக்ஸ் நியூ பவுலரும் நல்லா பவுலிங் போட்டாங்க. நாமளும் ஸ்டெம் டு நம்ம வந்து ம். நாம எங்கன்னா ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டோம். இறங்கி வந்து ஃபர்ஸ்ட் ஓகேடா. பாலே குல்தீப் சிக்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் மேட்ச் அங்கேயே முடிச்சு போச்சு. ம். சரி, ஓகே. மொட்டை சிவா கெட்ட சிவா ஓகே தான் அதான் இருந்துச்சு. இப்போ என்னன்னா ம். ஓகே 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 ம். வீடியோட எண்டு கொண்டுட்டோம். இப்போ என்னன்னா நான் வந்து இந்தியா தான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்க சீரியஸ் பண்ணுவான்னு. ம். தினேஷும் என் கருத்துக்கு வழிமொழிகிறாரு. ம். நம்ம பிரபு மட்டும் கொஞ்சம் ஆன்டி இந்தியன் மோடுக்கு போயிட்டு நியூசிலாந்து கன்ஃபார்ம். சொல்லிக்கிறாப்புல. எனக்கு எப்பயுமே யாரு மேட்ச் உதவாங்கறான்னு பார்த்துட்டு ம். யார் அந்த அடுத்த மேட்ச் உதவாங்கறாங்கன்ற பார்த்துட்டு ஒரு ஆவலோட அடுத்த போஸ்ட் மேட்ச் ரிவ்யூல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறோம். ம். அது வரைக்கும் எங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இது தேங்க்யூ. இது பொங்கல் பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க. ஏங்க இப்படி தமிழர்களை நீங்க வந்து இப்ப இது பொங்கல் பண்றீங்க? வாழ்த்து ஆ. ஏய், நியூ இயர் ஜனவரி 31 வந்தாதான்ப்பா நியூ இயர் வாழ்த்து. இது பொங்கலுக்கு லீவே இல்லைட்டாங்க. பொங்கல் வாழ்த்து வேற. உனக்கு லீவ் இல்லைன்னு என்னடா சொல்றப்போ? அதாவது ஒரு கவு எல்லாத்துக்கும் போகி அதாங்க ஒரு கவு மாடு வந்து அவனை கட் பண்ணு. மாட்டை அவனை கட்டி கட் பண்ணு. பாலை கறந்து ஏய் பொங்கல் சரி சரி வாழ்த்து சரி சொல்லு. எல்லாத்துக்கும் போகி. பொங்கல். ஓகேங்க எல்லாத்துக்கும் போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சீரும் சிவப்புமா பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு கரும்பு கடிங்க. ம். மேட்ச் பாருங்க. மேட்ச் டிசைடர் சூப்பரா இருக்கும் போது நாங்களும் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவோட வர போறோம். ம். அது வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய் டாடா. இல்ல எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லணும். நீங்களும் சொல்லிருங்க பொங்கல் வாழ்த்து சொல்லிருங்க. எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தினேஷ் நீங்களும் பொங்கல் வாழ்த்து சொல்லிருங்க. கிரிக்கெட் கச்சேரி நண்பர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். பாருங்க கரெக்டா புடிச்சான் பாருங்க. கடைசியில வந்து புடிச்சாரு பாருங்க பாயிண்ட். இல்ல